பிரியாஸ் கிச்சன். உருளைக்கிழங்கு ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். கடலை மாவை ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். 15 புதினா இலை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் பிளாக் சால்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா லெமன் சாறு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. ஃபஸ்ட்டு நாம் புதினாவை வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ புதினா போட்டுக்கலாம். புதினாவோட ஈரத்தன்மைலாம் போய் நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். புதினா நல்லா க்ரீன் கலர் மாதிரி பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மசிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு நான் நல்லா மசிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ஆம்ச்சூர் பவுடர், பிளாக் சால்ட். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்குலேயே நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். அதில் இருக்கிற ஈரத்தன்மையை பாருங்கள் எவ்வளோ நல்லா பிசைஞ்சிருக்கோம். நம்ம புதினாவை நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட காஞ்ச புதினா இல்லாதனால நான் பச்சை புதினாவை கடாயில் வறுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓமப்பொடிக்கு வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு மாவு பிசையணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், நம்ம விரல் வச்சு அழுத்தணும்னா உள்ளே போகணும் மாவு. இந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு முறுக்கொல்லில் நம்ம உள்ளே ஃபுல்லாக சுற்றி எண்ணெய் தடவிக்கலாம். ஏன்னா நம்ம ஓமப்பொடி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வரும். அதே மாதிரி இதுக்கும் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி விட்டுக்கலாம். கடலை மாவு வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஓமப்பொடி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஓமப்பொடியாக செஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நமக்கு வேணுங்கிறப்ப ஓமப்பொடி இந்த மாதிரி தூள் தூளாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அப்படி லைட்டாக தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு ஓமப்பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.